அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு கிராஸ் ஜாக்கெட்டு. சாதா ஜாக்கெட் நான் நீ ஃபஸ்ட்டு டைம் எப்படியோ நான் அளவெடுத்தனோ அதே மாதிரி தான் எல்லாமே. நான் கட்டிங்கில் மட்டும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இது பேக் எடுத்து வச்சுருக்கிறேன், அதே பேப்பர் கட்டிங் தான். இல்லை பேக் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கில் வந்துட்டு மேலே உள்வளைவு வெளிவளைவு போட்டு தான் இந்த தடவையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கிராஸுமே அதே தான். மேலே பேக்கில் வந்துட்டு மேலே வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக மேலே இது வந்து சென்டம் கீழே, இது வந்து பின்னாடி, இது முன்பக்கம், இது வந்து பின்பக்கம். இப்போ பின்பக்கம் நம்ம வெட்டுறோம். பின்பக்கம் கொஞ்சம் கழுத்து, கொஞ்சம் கையுடைய வளைவு வந்து மேல் நோக்கி இருக்கணும். பேக் வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு பாருங்கள், இது வந்து பேப்பர் கட்டிங். இது நம்ம நேற்று போட்ட பேப்பர் கட்டிங் அளவே தான். நேற்று உள்ளவங்களுக்கே தான் இன்றைக்குமே இதை எடுத்து நம்ம நேற்று வந்து இப்படி நேராக அப்படி போட்டோம். ஆனால் கிராஸ் கட்டிங்கிறது வந்துட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இப்படி மேலே கூட எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லூஸ் நமக்கு கிடைக்கும். இது வரல அப்படின்னா இப்படி கூட எடுங்க கொஞ்சம். ஆனால் கரெக்டாக இருக்கணும் ரெண்டுமே. இந்த அளவு இந்த அளவு கீழேயும் இது வந்துடக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. எந்த பக்கம் உங்களுக்கு சரியாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வரைபடம் போடுங்க. இந்த கிராஸ் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, கட்டிங்லாம் ஒரே வளைவு, உள்வளைவு வெளிவளைவு அதெல்லாமே ஒன்று தான். இதுக்கும் சாதாவுக்கும் கிராஸுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, கிராஸ் வந்துட்டு இந்த பேப்பர் கட்டிங் முன்னாடி இருக்கிற பகுதியை வந்து நம்ம கிராஸாக தூக்கி தலைகளாக தூக்கி போடுறோம். கிராஸாக போட்டால் நமக்கு ஏன் கிராஸாக போடுறோம் அப்படின்னா, முன்னாடிக்கு நேராக போடுறப்ப இழுக்கவே இழுக்காது, கம்முன்னு இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கட்டிங் இப்போ காமிச்சு தரேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிச்சு தரேன் கிராஸுக்கும் சாதாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. இப்போ ஒரு துணியை நம்ம நேராக வெட்டுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு துணியை இப்போ நம்ம நேராக வெட்டுறோம்னா எங்கிட்டுமே இழுக்கவே இழுக்காது, எந்த ஒரு பக்கமுமே இழுக்காது, அப்படியே கம்முன்னு இருக்கும். இது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே 15 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் நல்லாயிருக்கும். அதே சமயம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சதை பகுதி அங்கிட்டு இங்கிட்டாவது சதை இருக்கும். அதனால தான் இந்த கிராஸ் ஜாக்கெட் தைங்கிறது. இந்த இப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்தாலே ஜவ்வு மாதிரி இழுக்கும். எங்கிட்டு வேணாலுமே என்னவாக இருக்கும், துணி வந்து இழுத்து கிடைக்கும். கொஞ்சம் சதகீதாக இருந்துச்சுன்னா இழுத்து கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த கிராஸை போடுங்க, கிராஸ் போடுங்க, கிராஸ் போடுங்க அப்படிங்கிறது. இதுக்கு தான் இந்த கிராஸ் கட்டிங்கை நம்ம வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இப்போ அடுத்து வந்து பட்டி எடுக்கிறோம். பட்டி இந்த துணியிலேயே நமக்கு கீழே வந்துடுது. இந்த கீழே இருக்கிறத நான் வந்து ஒன்று சொன்னாப்பில் வச்சுட்டு நான் எடுக்கிறேன். இன்னொரு வந்து உள் துணிக்கு இன்னொரு துணி நீங்கள் வெட்டிக்கங்க. எப்பயுமே மொந்தமாக இருக்கிற துணியவே போடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இனி அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கையும் நான் ஆல்ரெடி எல்லாமே அளவாக எடுத்து வெட்டி தான் நான் இந்த தடவை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்.
இது வந்து ஃபுல் கை. நான் ஆஃப் கைக்கு தான் அளவு 9 இன்ச்சு. 9 இன்ச்சு ப்ளஸ் 1 10 இன்ச்சு நான் அளவு எடுத்திருக்கேன். 10 தான் எடுத்திருக்கேன் ஆஃப் கைக்கு. இப்போ வந்து இது அதே உள்வளைவு தான். இதுலேயுமே உள்வளைவு வெளி வளைவு இது கரெக்டாக நம்ம துணியில் நம்ம போடுறோம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து டவுட்டாக இருக்குது தெரியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டு சாதா ஜாக்கெட்டு நம்ம தெளிவாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து யூடியூப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதனால் 1க்கு 2 டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்துட்டு என்ன புரியலைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம உள்வளைவு நான் பேப்பர்லேயும் பாருங்கள் நான் வெட்டி வச்சுருக்கேன். கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும். உள்வளைவு கரெக்டாகவே நான் 1 இன்ச்சு அளவு தான். இந்த 1 இன்ச்சு நீங்கள் இது பண்ண வேணாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி மீன் மாதிரி கரெக்டாக இந்த சப்போர்ட் கரெக்டாக இந்த நடு சென்ட்ரு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நடு சென்ட்ரு இப்படி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். கரெக்டாக அந்த துண்டு வெட்டுறப்ப நமக்கு கரெக்டாக அதோடைய சென்டம் வந்து சேஃப் வந்து மீன் மாதிரி நமக்கு வரும். கரெக்டாக பாருங்கள். இந்த இது கரெக்டாக வந்து நமக்கு வந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இந்த பிட்டெல்லாம் இருக்குது. நமக்கு இந்த பிட்டு வந்தெல்லாம் எதுக்கு அப்படின்னா கிராஸ் பீஸு பேப்பர்லேயே எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு தான் தேவையான அளவு. கழுத்து பீஸும் அதே மாதிரி 1.5 2.5 தான். இதில் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.